ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு உரிய சிகிச்சை கொடுக்கலையோ, அந்த பாவம் சும்மா விடாது அப்படின்லாம் பேசுனீங்க. இந்த விவகாரத்தை மீண்டும் இழுக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் சாகுற வரைக்கும் எனக்கு சரி, இவருக்கும் சரி, இவருக்கும் சரி, இவருக்கும் சரி அந்த ஏக்கம் இருக்கு. எங்கள் தாயினுடைய திருமுகத்தை அவர் உயிர் இந்த மண்ணை விட்டு மறைகிற போது நாங்களாம் அமைச்சராக இருந்தோம், இவங்கெல்லாம் எம்எல்ஏ இருந்தாங்க, பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் கூட தாயின் திருமுகத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்கிற அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான். அது பார்த்துருந்தா அங்கே முறையாக நம்ம செய்திருந்தா நம்ம அம்மாவை காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த பாவம் செய்தவர்கள், ஏன்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, கொடநாட்டில் போய் இது பண்ணுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, சம்பவம் நடந்தது என்னைக்கு, நீங்கள் ஒரு வாரம் கழித்து சொல்லலாம், 10 நாள் கழித்து சொல்லலாம், ஒரு மாதம் கழித்து சொல்லலாம், ஒரு வருஷம் கழித்து சொல்லலாம். இப்போது நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது? அரசியல் உள்நோக்கத்தோடு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ கேவலமாக திறந்தாலும் இப்போ அதில் நீங்கள் பலரை சிறுமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக்கிறீங்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், அம்மாவுக்கு யார் யார் பாவம் செய்தார்களோ அவர்களெல்லாம் அரசியல் அனாதைகளாக போய்விடுவார்கள்.